லாக்டவுன் கீது வரப்போதா? ஆனா மோடி மட்டும் மறைமுகமா வார்னிங் கொடுக்கறாரு. என்னதான் அப்படி நடக்குது? உலகத்துல எங்க ஒரு மூலையில நடக்கிற போர் நம்ம வீட்டு சமையல் அறை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில வாரங்களா பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, சர்க்கரை ஏற்றுமதி தடை, உரத்தட்டுப்பாடுன்னு பல செய்திகளை நம்ம கடந்துட்டு வரோம். இவற்றையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு தெரியாம ஏதோ பொருளாதார மந்தநிலை வருதா, மீண்டும் பழையபடி லாக்டவுன் போன்ற கட்டுப்பாடுகள் வந்துருமாங்கிற பயம் பொதுமக்கள் கிட்ட எழுந்திருக்கு. இதை எளிதா பார்க்கணும்னா நம்ம நாட்டோட அன்றாட பொருளாதார ஓட்டத்திற்கு மிக முக்கியமான அச்சு எதுனா அது கச்சா எண்ணெய் தான். இந்தியாவில தன்னோட 88% கச்சா எண்ணெய் தேவையை வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க. சமீபத்துல மத்திய கிழக்கு பகுதியில அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் முடிச்சு. இதன் மூலமா கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிப்பு ஏற்பட்டுச்சு. தேர்தல் முடிகிற வரைக்கும் விலையேற்றம் இல்லாம இருந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை சர்வதேச நெருக்கடி காரணமா லிட்டருக்கு ₹3 வரைக்கும் உயர்த்தப்பட்டுச்சு. சிஎன்ஜி விலையும் கிலோவுக்கு ₹2 உயர்ந்துச்சு. இந்நிலையில இதனை தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாம டீசல் விலை உயர்ந்தா காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகள் வாடகை உயரும். அது மறைமுகமான சந்தையில இருக்க அனைத்து பொருட்களின் விலையும் உயர்த்தும். வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டர் விலையும் கணிசமா உயரும். ஹோட்டல் உணவுகளுடைய விலையும் அதிகரிக்க தொடங்கும். இதனால லாக்டவுன் மாதிரியான பேரிடர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் மறைமுகமா நம்ம பிரதமர் அடிக்கடி வார்னிங் கொடுக்கிறாரு. மேலும் லாக்டவுன் வந்தா என்ன பண்ணுவீங்க? மறைக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.